தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்ப்போம். ஆளுநர் மசோதா தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி கூறியதுடன் தீ பரவட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற தீர்மானத்தை அனைத்து மாநிலங்களிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக ஆட்சியில் அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து பதில் கடிதம் எழுதியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இதேபோன்ற தீர்மானம் டெல்லி சட்டப்பேரவையிலும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீ பரவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் சட்டப்பேரவையின் அதிகாரத்தை நியமன ஆளுநர் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையுள்ளது. பரந்தூர், ஏகனாபுரம், அங்கமாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கிய 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் விமான நிலையம் அமையவுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திற்காக தங்களது நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 13 கிராம மக்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 264வது நாளை எட்டிய நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் ஒன்று திரண்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விமான நிலைய திட்டத்தை பற்றி மக்கள் பாதிக்காத அளவிற்கு நிச்சயமாக பரிசீலித்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று ஒரு நேரத்தில் அரசு ஒரு பக்கமாக சொல்லிக்கொண்டே இந்த விமான திட்டத்தை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னர் கருப்பு கொடியுடன் ஊர்வலம் நடத்திய கிராம மக்கள் கையில் திருவோட்டை ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஐடி நிறுவனங்கள் அதிகமுள்ள ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவற்றை இணைக்கும் கலைஞர் கருணாநிதி பிரதான சாலையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் பார்வையிட்டார். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வரைபடம் மூலம் தலைமைச் செயலாளர் இறையன்புவிற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதன் பிறகு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் ஜல்லி உள்ளிட்டவற்றின் தரத்தை ஆய்வு செய்தார். அப்புறம் இந்த ஒர்க் கண்டிப்பாக இந்த தடவை மழையில மக்கள் சேஃபா மழைநீர் வடிகால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தினார். தலைவர்களில் முதிர்ச்சி அடைந்தவர், முதிர்ச்சி அடையாதவர் என்று எதுவும் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மத்திய அரசு தேவைக்கு ஏற்றவாறு சட்டத்தை பயன்படுத்துவதாக விமர்சித்தார். தேர்தல் ஆணையம், சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் நீதிமன்றம் ஆகியவை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் கையில் 5 விரல்களாக இருக்கிறது என கூறினார். அனைத்து அதிகாரங்களுடன் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசியலில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பற்றி மட்டுமே தன்னால் பதிலளிக்க முடியும் என அண்ணாமலை குறித்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தது குறித்து பேசிய சீமான், அரசியலில் வயது வித்தியாசம் கிடையாது என்றார். தலைவரில் முதிர்ச்சியற்றது அதெல்லாம் கிடையாது. கட்சி அவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு, அது கூட மரியாதையை கொடுக்கும். வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க முடியும். ஒருபுறம் மாறி மாறி எதிர்கருத்து தெரிவித்துக் கொண்டு மறுபுறம் கூட்டணியில்தான் இருக்கிறோம் என இருவரும் கூறிக்கொள்வர் என சீமான் குறிப்பிட்டார். 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம், பைன் மரக்காடு, பில்லர் ராக், குணா குகை, மோயர் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். இங்கே கொடைக்கானலுக்கு ஃபேமிலியோட ட்ரிப் வந்தோம். நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஹார்ஸ் ரைடிங், லேக் வியூ எல்லாமே நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இதேபோல ஒகேனக்கலிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சிறி அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு உற்சாகம் அடைந்தனர்.
தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் குளித்து நீச்சல் குளத்தில் நீச்சலடித்து படகு துறையில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கோயில் வளாகத்தில் உள்ள நாடி கிணறு மற்றும் வள்ளிக்குகை போன்ற பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்து தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் ஆணவ கொலை சம்பவத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் உள்ள பெண்ணிடம் நீதிபதி வாக்குமூலம் பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அருணபதி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் அரியலூர் மாவட்டம் துடியலூரைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணான அனுசியாவை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷின் தந்தை தண்டபாணி திட்டமிட்டு இருவரையும் வரவழைத்தார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மகன் சுபாஷை தண்டபாணி கத்தியால் வெட்டினார். இதை தடுக்க முயன்ற மருமகள் அனுசியா மற்றும் தனது தாய் கண்ணம்மாவையும் சரமாரியாக தாக்கினார். இதில் சுபாஷும் கண்ணம்மாவும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அனுசியா மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கைகளை இழக்கும் அளவிற்கு தனது சகோதரியின் உடல்நிலை இருப்பதாக கூறியுள்ள அனுசியாவின் சகோதரர் புஷ்பராஜ் தண்டபாணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். அழுகுறாங்க, என் கையை போயிடும், என் கைக்கு எந்த உணர்ச்சி இல்லை, தலை வலிக்குது, எனக்கு என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லி அழுகுறாங்க. நடவடிக்கை சத்தியமாக விடக்கூடாது சார். என் அக்கா நிலைமைக்கு ஆக்கிறவன தண்டனையிலே மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் சார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி தங்க கார்த்திகா சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற்றார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள யானைக்கு குளியல் தொட்டி திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 25 வயதுள்ள பார்வதி யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானை நீராடுவதற்காக 23 லட்சம் ரூபாய் செலவில் குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க இந்த குளியல் தொட்டி உதவும் என பாகன்கள் தெரிவித்தன. தண்ணீருக்குள் இறங்கிய பார்வதி யானை அங்கும் இங்கும் ஓடி உற்சாகமாக விளையாடியது. நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்வதி யானையின் கண் பாதிப்பிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த தண்ணி தொட்டி ஒன்று உருவாக்குனா இதில் யானைக்கு அந்த போன் ஸ்ட்ரெஸ், ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். அதன் பின்னர் மீனாட்சியம்மன் கோவிலில் சுற்றி 4 சித்திரை வீதிகளிலும் கட்டப்பட்டுள்ள நிலக்குடைகளை அமைச்சர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் அருகே மேட்டுப்பட்டியில் வண்ண காகிதங்களை தூவி தேர்பவனிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தில் பாஸ்கா திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. உயிர்த்த ஆண்டவர் தேர் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்போது வழிநெடுகிலும் தேரின் மீது வண்ண காகிதங்கள் வீசப்பட்டது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவில் பங்கேற்ற பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் மிளகு, உப்பு தூவியும் மாலை பொன்னாடை வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ஜெகதீஷ் ஷெட்டர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் காங்கிரஸில் சேருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த அவர் சபாநாயகர் விஸ்வேஸ்வர் ஹெக்டேவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மூத்த தலைவர் எடியூரப்பா ஜெகதீஷ் ஷெட்டர் மீண்டும் பாஜகவுக்கு வந்தால் வரவேற்போம் என கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூபள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடகாவின் முக்கியமான தலைவர் எனவும் டெல்லியில் அவருக்கு பெரிய பதவி வழங்கப்படும் என கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
கர்நாடக தேர்தலில் ஜெகதீஷ் ஷெட்டரின் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்தியில் கேபினெட் அமைச்சர் பதவி வழங்க அவரிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸில் சேர்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என ஜெகதீஷ் ஷெட்டர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நந்தினி குப்தா 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றிருக்கிறார். 59வது ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி மணிப்பூர் மாநிலம் இம்பால் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 30 அழகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் முடிவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரை சேர்ந்த 19 வயதான நந்தினி குப்தா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவிற்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சினி ஷெட்டி மகுடம் சூட்டி கௌரவித்தார். சேர்ந்த ஸ்ரேயா பூஞ்சா 2வது இடத்தையும் மணிப்பூரை சேர்ந்த ட்ரெலால்வாங் 3வது இடத்தையும் பிடித்தனர். சீனாவில் களை கட்டியுள்ள சர்வதேச பட்டம்விடும் திருவிழாவால் வெயிங்பாங் நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. ஷான்டாங் மாகாணத்தில் உள்ள வெயிங்பாங் நகரம் சர்வதேச அளவில் பட்டங்களுக்கான தலைநகரமாக கருதப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு முதல் இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 40வது சர்வதேச பட்டம்விடும் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் 60 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை வானுயர பறக்க விட்டனர். குறிப்பாக டிராகன், கொரில்லா உட்பட ராட்சத பட்டங்களும் வானில் வட்டமிட்டன. களை கட்டியுள்ள சர்வதேச பட்டம்விடும் விழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு படையெடுத்து வருகின்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். டெண்டர் தொடர்பாக கூடுதல் சேர்க்கை வெளியிடப்பட்டது. அதன்படி உள்நாட்டில் பெட்டிகள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சுங்க கட்டண சலுகை கிடைக்கும். மேலும் தொழில்நுட்ப அடிப்படையில் மிட்சுபிஷி உள்ளிட்டவற்றின் டெண்டர் நிராகரிக்கப்பட்டதாகவும் டெண்டரில் குறைந்த தொகையை முன்வைத்த L1 நிறுவனமான ஆல்ஸ்டாம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களின் பணம் 250 கோடி ரூபாயை தாங்கள் சேமித்ததாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியுள்ள மெட்ரோ எந்த போலி நிறுவனத்துடனும் தொடர்பில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சுவற்றை அப்பகுதி பெண்கள் ஒன்று சேர்ந்து இடித்து தள்ளினர். சூலகிரி அருகே உள்ள நலகானகுத்தப்பள்ளி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இக்கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவிலுக்கு எதிரே இருந்த பாதையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கோவிலுக்கு எதிரே இருந்த நிலத்தை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டினார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனினும் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் தாங்களாகவே முன்வந்து அந்த சுவற்றை இடித்து தள்ளினர். தங்கள் வீடுகளில் இருந்து கடப்பாறை உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து ஹாலோ பிளாக் கற்களால் கட்டப்பட்டிருந்த சுவற்றை இடித்து தள்ளியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே காவிரி கூட்டுக்குடிநீர் திட்ட குழாய் உடைந்ததில் 50 அடி உயரத்திற்கு நீர் பீரிட்டு வெளியேறியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே காவிரி கூட்டுக்குடிநீர் குழாய் செல்கிறது. மேபூதகுடி அருகே கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் வெளியேறியது. சுமார் 2 மணி நேரம் தண்ணீர் வெளியேறியதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. திடீர் செயற்கை நீரூற்றை போல காட்சியளித்ததால் அதனை கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தனர். அந்த பகுதியில் இருந்த இளைஞர்களும் சிறுவர்களும் வெளியேறிய தண்ணீரில் கந்தசாமி படத்தில் வரும் வடிவேலுவை போல ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பிலிருந்து வெளியேறிய தண்ணீரின் அளவு கணிசமாக குறைந்தது.
கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலாவிற்கு கைலாசா சரஸ்வதி விருதை வழங்கி நித்யானந்தா கௌரவித்துள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மக்க கலங்குதப்பா பாடல் மூலம் பிரபலமடைந்தவர் கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலா. இவர் நித்தமும் நித்யானந்தா என்ற ஆல்பத்தை வெளியிட்டிருந்தார். ஹரஹர மகாதேவ சரணோ சரணோ நித்யானந்த சாமி நீங்க வரணும் வரணும். திரு வண்ணமல ஜோதியில தெரிஞ்ச தங்க புள்ள ஜனவரி மாசத்தில பிறந்த செல்ல புள்ள நித்யானந்த சாமி அம்மா சரணம் சரணம். இவரது கிராமிய சேவையை பாராட்டி நித்யானந்தா விருது வழங்கி கௌரவித்துள்ளார். இந்த விருதை நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் பாடகர் மதிச்சியம்பாலா பெற்றுக் கொள்ளவிருக்கிறார். ஒரு சாதாரண நாட்டுப்புற கும்மி பாடகனை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மதிச்சியம்பாலா தெரிவித்துள்ளார். கைலாச சரஸ்வதி என்ற விருது நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஜூம் மீட்டில் அந்த வழங்கினாங்க. நானும் ஜூம் மீட்டில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த விருது கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதற்கு முன் ஆன்மீக பணிகளுக்காக திரைப்பட இயக்குநர் பேரரசு, திருச்சி சிவாவின் மகன் சூர்யா ஆகியோருக்கு கைலாசாவின் தர்மரட்சகர் விருது வழங்கப்பட்டிருந்தது. மெட்ரோ ரயில் நிறுவன டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அது முழுக்க முழுக்க தவறான தகவல் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ரயில் பெட்டிகள் வாங்கியதில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். டெண்டரை பெற்ற பிரான்ஸை சேர்ந்த அல்ஸ்டாம் போக்குவரத்து நிறுவனத்திற்கு பல்வேறு சலுகைகள் வழங்க